தலைமை சிறந்ததுன்னு பேசுறதுக்கு என்னுடைய அணியினருக்கு சபைக்கும் என்னுடைய முழு கண்ணடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டமா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து டிவி இல்லை, செல் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல இருக்கிறதானே டிவி செல்லாம் எதுக்கு தப்பான வழிக்கு தான் என்ன செய்யலாம் கொண்டு செல்கிறதாக நம்ம பார்க்கலாம். நான் நடுவில் உங்களுக்கு ஒரு வினாவை வைக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த். வித்தியாசம் சொல்லுங்க பாஸ்டர் நடுவர் அவர்களே. ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த். நடுவர் அவர்களே, ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து இக்கால விசுவாசம் தான். இப்போ ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைய வந்து மேல தூக்கி போடுறது அந்த குழந்தைக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, என்னோட அப்பா வந்து கை தாங்க பிடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை, அது ஒரு ட்ரஸ்ட். அப்புறம் வந்து நாளைக்கு நம்ம வந்து பிளான் பண்றோம், இன்னைக்கு போன நாளைக்கு நம்ம கூட இங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்றோம், அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா என்ன செய்வோம், நம்ம போவோம் அப்படிங்கிறது தான். இப்ப வந்து நம்ம தேவனை வந்து முகமுகமா வந்து நம்ம யாருமே பார்த்ததே கிடையாது. தேவ பயம் வந்து நம்மளுக்கு இருக்கு, அவர் மட்டும் உயிர் உள்ளவர் அப்படிங்கிறத என்ன செய்யறோம், நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது ஃபெய்த். அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு என்னது இருக்கு, இப்ப இருக்கு. அது இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அந்த விசுவாசத்தினாலதான் நம்ம ஆண்டவரை வந்து என்னது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஸ்டமா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்துலதான் ஒரு மனம் இருந்துச்சு, இந்த காலத்துல ஒரு மனமே இல்லை அப்படின்னு. ஏன் இல்லை? காலையில நம்ம எல்லாரும் சூப்பூரியமா ஒருமனப்பட்டு ஜெபிக்கலையா? குடும்ப ஜெபமா ஒரு குடும்பமா இது ஜெபிக்கலையா? இருக்கு. பாஸ்டமா சொன்னாங்க ஒருமனமே இல்லை, யூனிட்டி இல்லை அப்படின்னாங்க. ஏன் யூனிட்டி இல்லை? யூனிட்டி இருக்கும்போது நம்ம சபையில வந்து உட்கார்ந்து இருக்கோம், யூனிட்டியா வாரம் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். இக்காலத்துல எனது தேவனுடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கக்கூடிய எல்லா குணநலங்களும் இருக்கிறது. எபிரேயர் 11 கூட நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? விசுவாசமானது காணப்படுகிறவர்களின் உறுதியும் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கிறது. இப்ப நம்ம விசுவாசிக்கிறது ஆண்டவர் வந்து நம்ம முகமுகமா பார்க்கலாம், என்ன செய்யல விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினாலதான் நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த காலத்துல எப்படி விசுவாசிச்சாங்க? நம்ம பைபிள்ல பார்க்கலாம்னா ஆண்டவர் கூட இருந்தாங்க, ஆண்டவர் செய்த அதிசயங்கள்லாம் பார்த்தனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசிச்சாங்க. விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால் தான் அந்த உலகங்கள் படைக்கப்பட்டது, ஆண்டவருடைய கருத்தினால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற நம்ம வேத வசனமே என்ன செய்யுது சொல்லுது. அதனால நம்ம இக்கால விசுவாசத்துல வந்து நம்ம ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிறனால அவரை விசுவாசிக்கிறோம். அதனால இக்கால விசுவாசமே சிறந்தது அப்படிங்கறது நான் பேசுறேன். அப்புறம் பாருங்க, 6ஆம் அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசம். இந்த விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடி நாடி ஓடி வந்திருக்கோம். ஆனா அந்த முற்காலத்துல அப்படி இல்லையே. இந்த நம்ம பிரசனம் கூட கேட்ட பெரும்பாலான ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு உங்களை போய் தொட்டனாலதான் அவள் தொட்டு அந்த வாக்கியம் அவளுக்கு கிடைச்சிச்சு, தொட்டு விசுவாசிக்கிறது. ஆனா நமக்கு அந்த மாதிரி இது நமக்கு இல்லை. நம்ம ஒண்ணு என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவர் மட்டும் விசுவாசிக்கிறது. இக்கால விசுவாசமே சிறந்ததுன்னு இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கதை கூட எனக்கு சொல்லலாம்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு 100 பிள்ளைகளை வச்சு ஒருத்தங்க அப்பா ஒரு அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ போய் அந்த ஊருக்கு தலைவர்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் நடத்தணும், 100 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு இடம் போய் கேட்கிறாங்க. அப்ப அங்க போய் கேட்க உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த போய் கேட்டனால அந்த மேயர் கோபம் வந்து அந்த மலையை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அந்த அப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மலையில ஏறி 100 பிள்ளைங்களோட அந்த ட்ரஸ்ட்டை நடத்திட்டு கஷ்டப்பட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மலையில ஏறி இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவன் கஷ்டமாக்கி இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வச்சு ப்ரேயர் பண்றாங்க. ஆண்டவரே மேல ஏறி இறங்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணும்போது அங்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா இந்த மலையை கடல் வேற அந்த பக்கத்துல இருக்கு, அந்த கடல்ல நாங்க ஒரு பாலம் போட விரும்புறோம், நீங்க 1 கோடி ரூபாயை வச்சுட்டு இந்த கல்லை எடுத்து இந்த கல் மூலியமா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், பாலம் கொடுக்கிறோம். அப்ப பாருங்க அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா?
விசுவாசத்தினால பாருங்க அந்த அப்பா ₹1,00,000 கிடைச்சிச்சு. அதே மாதிரி அந்த கல்லுகள் எல்லாம் வந்து பாலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அப்பாவுக்கு மிகவும் சந்தோஷம். அப்போ இது எப்படி மத்தேயு 17:20 அதுக்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுக விதையானது விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நமக்கு வந்து இப்ப ஒரு கடுகாத விசுவாசம் இருந்தால் கூட போதுமானது என்று நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அதனால இதுக்கான விசுவாசமே சிறந்ததுன்னு அடிச்சு பேச வந்திருக்கேன். வந்து இந்த இக்கால விசுவாசத்துக்கு ரொம்ப பலமான ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, முன்னாடி ஒன்றுமே கிடையாது, டிவி கிடையாது, எந்த ஒரு பொருட்களுமே நேரம் போகுது, எந்த பொருளுமே கிடையாது. அவங்க எதுவுமே இல்லாதனால அவ்வளோ நினைச்சாங்க. அதை வந்து அவங்க வந்து எதுக்குமே அடிமை ஆக மாட்டாங்க, எதுவும் உழைப்பாங்க, சாப்பிடுவாங்க, விசுவாசியாக இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து நேரம் போகுது, எங்களுக்கு வந்து எங்கள் விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. இவ்வளவு தடைகளுக்கு மத்தியிலையும் நாம் வந்து விசுவாசமா இருக்கணும்னா இக்கால விசுவாசி தான் உங்களுக்கு உறுதியானாங்க சொல்லி வந்து சொல்றாங்க. ரெண்டாவது அவங்க சொல்லும்போது ஒற்றுமை இப்போது இருக்கு. நீங்க பழசையே சொல்லிருக்கீங்க. முன்னாடி தான் ஒற்றுமையா இருந்தாங்க, முன்னாடி தான் ஒற்றுமையா இருந்து ஊழியம் பண்ணாங்க, முன்னாடி தான் ஒற்றுமையா இருந்து மோசமாக இப்பவும் இல்லைன்னு சொல்லு. இப்போ ஒற்றுமையா இருந்து மக்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களே சாட்சியா இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சியா சொன்னாங்க. அப்போ இந்த காலத்துலையும் ஒற்றுமை இருக்கு, இந்த காலத்துலையும் என்ன விசுவாசம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இக்கால விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் சொன்னாங்க. இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அந்த பாயிண்ட் நினைச்ச அந்த பாயிண்ட் ஒன்றுதான் இந்த சைட்ல பேசுறவங்க அந்த பாயிண்டை சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. அதே ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க வந்து, நான் அப்ப பேசும்போது சொன்னாங்க, நம்மளால பார்க்காம விசுவாசிக்கணும். அவங்க ஏற்கனவே எல்லா காரியத்தையும் பார்த்தாங்க. மன்னார் வந்து நேரம் போகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வரைக்கும் நன்மைகளை எல்லா அற்புதங்களையும் கண்ணால் பார்க்க நம்ம எதையும் பார்க்க. அப்போ அம்மா சொல்ற பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் வந்து அவங்க பார்த்துதான் விசுவாசித்தாங்க. முக்கால விசுவாசிகள் நாங்கள் இக்கால விசுவாசிகள் பார்க்காம விசுவாசிக்கணும். அவங்க எந்த விசுவாசம் உறுதியானது அப்படின்னு சொல்லி அவங்க அதை உறுதி அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துதான் விசுவாசித்தார்கள். நாங்கள் பார்க்கல, எந்த அற்புதம் நேரம் பார்க்கல, இயேசு கிறிஸ்து முகமுகமாக பார்க்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து முகமுகமாக பார்க்கவும் கூட இயேசு கிறிஸ்து அவசரத்தையே ஓடி முடிச்சாங்க. இயேசு கிறிஸ்து வந்தப்புறமா மனுஷன் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒட்டு பக்கத்தை விசுவாசிக்கிறாங்க. பல காலம் சொல்றாங்க, பக்கத்து ஊரவே வீட்டை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பெண்கள் தான் போய் அவங்க கதவை திறந்து இயேசு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவும் அவங்க நம்பர் இயேசு கொடுத்தவங்க நாங்கள் நம்பவே மாட்டோம். அவருக்கு அடிச்சு அடியை பார்த்து அவர் உழைப்பாரு, நான் தொட்டு பார்த்து தான் விசுவாசிப்போம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எதையுமே பார்க்க இக்கால விசுவாசிகள் எதையும் பார்க்காம நம்ம கையில் ஒரு வேத புஸ்தகம் மட்டும், இந்த வேத புஸ்தகம் சொல்ற வார்த்தையை கேட்டு நம்ம அதை நம்பி இருக்கிறோம் சொன்னா இக்கால விசுவாசிகள் தாங்க உண்மையிலே ஊதியனாங்க என்று சகோதரர்கள் சொன்னாங்க. அவரே சகோதரி இந்த வார்த்தையை திரும்புவது எல்லாம் கடவுளை கட்டி உற்சாகப்படுத்தாங்க.